அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, ஸ்கில் டெவலப்மெண்ட், திறனை வளர்த்தல். இந்த திறனை வளர்த்தல் கம்ப்யூட்டரை பற்றி, கம்ப்யூட்டர் இது வரையும் பரிச்சயம் இல்லாதவங்க, கம்ப்யூட்டரை பற்றி புரிதல் இல்லாதவங்க, குறிப்பாக அவங்களுக்கோசரம் எல்லாமே இந்த கம்ப்யூட்டரை பயன்படுத்தினேன், கணினியை பயன்படுத்தினேன், 10வது 12வது படிச்சிருந்தாவே போதும், கொஞ்சம் இங்கிலீஷ் நாலேஜும் தமிழ் நாலேஜ் இருந்தாவே போதும், நம்ம கம்ப்யூட்டர் அடிக்க முடியும் அப்படின்னு எல்லாத்தையும் கம்ப்யூட்டரை பயன்படுத்தினு அதனுடைய பயனை உணர்னு அப்படிங்கிற உயர்ந்த நோக்கத்தோடு இந்த வீடியோ வெளியிடுறோம். இந்த வீடியோ எதை பற்றினா, இது முதல் வீடியோ கம்ப்யூட்டரை பற்றி. இந்த முதல் வீடியோவில் கம்ப்யூட்டர்னா என்ன, கணினினா என்ன, அது எதுக்கெல்லாம் பயன்படுது, கம்ப்யூட்டர் எந்த மாதிரி டைப்லாம் இருக்குது அப்படிங்கிற பற்றி தான் இந்த வீடியோ பற்றி விளக்குறோம். அதில் கம்ப்யூட்டரை தெரிஞ்சுக்கணும், கம்ப்யூட்டரை டைப் பண்ண தெரியணும், கம்ப்யூட்டரை பிரிண்ட் எடுக்க தெரியணும், கம்ப்யூட்டரை டேட்டாவை இன்ஃபர்மேஷனை ஸ்டோர் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். இது கம்ப்யூட்டரினுடைய பேசிக் அடிப்படை. இதில் மொதல் வீடியோ வெளியிடுறோம். இனி தொடர்ந்து இந்த கம்ப்யூட்டர் சீரீஸில் வீடியோ வெளிவந்துக்கிட்டே இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த கம்ப்யூட்டர் கணினி என்பது தட்டச்சு செய்வதற்கும் இணையத்தில் உள்ள செய்திகளை பார்ப்பதற்கும் விளையாடுவதற்கும் உதவும் மின்னணு சாதனம் என்று கணினி பயன்படுத்துவோர் சொல்வர். அது கணினினா என்ன, கம்ப்யூட்டர் என்ன அப்படின்னா, இந்த கம்ப்யூட்டரை பயன்படுத்துகிறவங்களுக்கு தெரியும், அது வெவ்வேறு தளத்தில் அது பயன்படுது. ஒவ்வொருத்தவங்க அந்த பயன்பாடை பொறுத்து அதனுடைய பயன் வெவ்வேறையாக இருக்கும். ஆனால் கம்ப்யூட்டரே சுத்தமாக அதை பற்றி என்னன்னு தெரியாதவங்க என்ன நினைப்பாங்க அப்படின்னா, ஏதோ டைப் அடிப்பாங்க கம்ப்யூட்டர் வச்சுக்கிட்டு இன்டர்நெட்டு பார்ப்பாங்க, கம்ப்யூட்டர் வச்சு ஏதாவது செய்தி அதை பார்ப்பாங்க, தரவுகளை வேறு இடத்துக்கு அனுப்புவாங்க, கம்ப்யூட்டர் வச்சு விளையாடுவாங்க அப்படின்னு ஒரு பொதுவான ஒரு கருத்து இருக்கும். அப்படி தான் சொல்லுவாங்க. வாங்க இந்த இதில் கம்ப்யூட்டர் எந்த அளவுக்கு நம்மளுக்கு பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். கணினி என்பது, அதாவது கணினினா கம்ப்யூட்டர், தமிழில் கம்ப்யூட்டருக்கு தமிழில் கணினின்னு பேர். கணினி என்பது நமது வேலையை எளிதாக்குகிறது. இப்போ நம்ம ஒரு டைப் அடிக்கிறோம், நம்ம சாதா டைப்பில் அடிக்கிறத விட, டைப் ரைட்டிங்கில் அடிக்கிற அந்த மிஷினில் அடிக்கிறத விட இதில் அடித்தோம்னா அந்த வேலை எளிதாக இருக்கும், குயிக்காக முடியும். ஒரு கணக்கு போடுறோம், ஒரு கால்குலேஷன் போடுறோம், அது கம்ப்யூட்டர் மூலிமா நம்ம கால்குலேட் பண்ணுறோம்னா ரொம்ப ஈஸியாக முடியும். இல்லைனா அந்த வேலை ரொம்ப நேரம், ரொம்ப மணி நேரம் இல்லை ரொம்ப நாள் இழுக்கும். அந்த ரொம்ப நாள் இழுக்கிற வேலையை, ரொம்ப மணி நேரம் இழுக்கிற வேலையை ரொம்ப சுலபமாக எளிதாக இந்த கம்ப்யூட்டரானது முடிச்சு கொடுக்கும். இந்த கணினி என்பது நமது வேலையை எளிதாக்குகிறது. இந்த கம்ப்யூட்டர் மூலிமா நம்ம செய்கிற வேலையை நம்ம வேலையை எளிதாக்குகிறது. நமது நேரத்தை சேமிக்கிறது. நம்ம வேலையை எளிதாக்குனால நம்ம இந்த வேலையை முடிச்சுட்டு அடுத்த வேலைக்கு போகலாம். அதனால் நேரம் நம்ம டைம் சேவிங் கிடைக்குது. கம்ப்யூட்டர் ரொம்ப ஈஸியான ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டு, ஒரு மிஷினு. நம்ம நேரத்தை சேமிக்கிறது, நம்மளுக்கு டைம் சேவ் ஆகுது, வேலையை வேகமாகவும் நேர்த்தியாகவும் அழகாகவும் முடிக்கிறது. நம்ம அந்த கம்ப்யூட்டர் ஒர்க் பண்ணோம்னா அந்த வேலை ஸ்பீடாக நடக்கும். அந்த வேலை ரொம்ப நேர்த்தியாக, குவாலிட்டியாக, அழகாக, திருப்திகரமாக அந்த வேலை நீட்டாக அந்த கம்ப்யூட்டர் முடிச்சு கொடுக்கும். வேலையை பிழையின்றி செய்யும். நம்ம மேனுவலாக செஞ்சவங்க நிறைய தப்பு செஞ்சிடும், தப்பு விட்டுடும். ஆனால் அந்த கம்ப்யூட்டர் அடிக்கும்போது ஒரு தப்பு கூட, நம்மளா தப்பாக அடித்தாதான் தப்பாக அடிக்கும். மற்றபடி கம்ப்யூட்டர் எந்த விதமான பிழை செய்யாது. நம்ம என்ன இன்புட் கொடுக்குறோமோ அது அவுட்புட்டாக வரும். இப்போ ஒரு பிரிண்ட்னு கொடுத்தோம்னா ஒரு பிரிண்ட் தான் வெளியே வரும், 10 பிரிண்ட் கொடுத்தோம்னா 10 பிரிண்ட் வரும். அப்போ நம்ம அந்த என்ன ஆர்டர் கொடுக்குறோமோ அந்த ஆர்டரை அது மதிக்கும், அது தப்பு இல்லாமல் செய்யும். எ குட் சர்வெண்ட். கம்ப்யூட்டர் ஒரு நல்ல ஒரு வேலையாள், ஒரு பணிவான வேலையாள்னு சொன்னால் கூட வேலையாள் கூட ஒரு உடம்பு சரியில்லாத போயிடும், இல்லை தப்பாக செஞ்சுருவாங்க. ஆனால் இந்த கம்ப்யூட்டருங்கிறது ஒரு தப்பும் செய்யாது, உடம்பும் சரியில்லாமல் ஆகாது. தொடர்ச்சியாக இந்த கம்ப்யூட்டர் நம்ம ஒர்க் பண்ணிகிட்டே இருக்கலாம்.
உலகில் உள்ள எந்த இடத்திற்கும் தகவலை அனுப்ப பயன்படுது. உலகில் உள்ள எந்த மூளைக்கும் கம்ப்யூட்டர் மூலிமா ஒரு தகவல், அதாவது இமெயில் மூலிமா இது மூலிமா தகவலை இந்த கம்ப்யூட்டர் மூலிமா அனுப்ப முடியும். முக்கிய நிகழ்வுகளையும் தகவல்களையும் இணையத்தின் வாயிலாக பகிர உதவுகிறது. இந்த இன்டர்நெட் கனெக்ஷன் தானுங்க முக்கியமான தகவல். ஏதோ ஒரு எமர்ஜென்சி நாட்டு மக்களுக்கு செய்தியை சொல்லணும் அப்படின்னா இந்த இன்டர்நெட் மூலிமா சொன்னோம்னா, இப்போ நம்மளுக்கு எல்லாம் தெரியும் இந்த எவ்வளோ இந்த சாதனம் இருக்குது, யூடியூப் இருக்குது, சமூக வலைதளம் இருக்குது. அது மூலிமா கொடுத்தா கூட எல்லா இன்ஃபர்மேஷனும் போய் கடைகோடி மக்களுக்கும் போய் சேர்ந்துடும். அதில் ஒரு நாட்டு நடக்கிற இன்ஃபர்மேஷனை ஒரு எமர்ஜென்சிக்கு உடனடியாக கொண்டு போய் நாட்டு மக்களுக்கு சேர்க்கணும்னா இந்த மாதிரி கம்ப்யூட்டர் இன்டர்நெட்டை பயன்படுத்தினா எல்லா செய்தியும் உடனுக்குடன் போய் சேர்ந்துடும். கணினியின் பயனை சில குறிப்பிட்ட எல்லைக்குள் சுருக்கிவிட முடியாது. அந்த கணினி அந்த கம்ப்யூட்டருடைய பயன் இவ்வளோதான் அப்படின்னு சுருக்கி நம்ம வரையறுத்து இதுக்கு மேலே கம்ப்யூட்டர் பயன் இல்லை அப்படின்னு சொல்ல முடியாது. அதன் பயன் அளப்பரியது, எல்லை இல்லாதது. அந்த கம்ப்யூட்டர் ஒரு பெரிய ஒரு வரப்பிரசாதம் நம்மளுக்கு. அதனால் இதனுடைய பயன் அளப்பரியது, எல்லை இல்லாது, என்லெஸ், லிமிட்லெஸ். இந்த லிமிட்டுக்குள்ளே தான் அதனுடைய பயன் இருக்குன்னு சொல்ல முடியும். எல்லா ஃபீல்டுலேயும் கம்ப்யூட்டரு இருந்துகிட்ருக்கு. அதன் பயன் அவ்வளோ முக்கியமாக இருக்குது. இதில் கம்ப்யூட்டர் சில பயன்கள், சும்மா 2-3 பயன் மட்டும் சொல்கிறேன். நிறையா இருக்குது. நான் சொன்ன மாதிரி அதை அளவிட முடியாது, எல்லை இல்லாது. நான் சில தகவல், சில பயன் மட்டும் சொல்கிறேன். கம்ப்யூட்டர் சில பயன், எனக்கு தெரிஞ்ச பயன் இன்னும் நிறைய இருக்குது. நம்ம நோக்கம் வெறும் இந்த கம்ப்யூட்டர் பயன் மட்டும் சொல்கிற இந்த வீடியோ நோக்கம் கிடையாது. இன்னும் அந்த கம்ப்யூட்டர் அடுத்தது கம்ப்யூட்டர் டைப்லாம் என்ன எல்லாம் சொல்ல வேண்டியிருக்கு. அதில் கம்ப்யூட்டர் சில பயன் மட்டும் சொல்கிறேன். கணினி என்பது தகவலை சேமிக்கவும், சேமித்த தகவலை மீட்டெடுக்கும், கணக்கீடுகள் செய்யவும், சேமித்து வைத்திருக்கும் தகவலை பிரிண்ட் செய்வதற்கும், புத்தகம் மற்றும் பத்திரிகைகள் வெளியிடவும், நாம் பேசுவதை பதிவு செய்யவும், வீடியோ எடுப்பதற்கும், பதிவு செய்த வீடியோவை எடிட் செய்து திரையிலோ அல்லது மற்ற சமூக ஊடகங்களில் வெளியிடவும் பெரிதும் உதவுகிறது. இந்த கணினி டேட்டா, அந்த இன்ஃபர்மேஷனை ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இல்லை நம்ம பேப்பரில் தான் எல்லாம் எழுதி பேப்பரை வச்சு பைண்ட் பண்ணி வைக்கணும். இது கம்ப்யூட்டரில் ஒரு ஃபோல்டரில் போட்டு அது பாட்டு கிடக்கும். அப்போ கம்ப்யூட்டர் தகவல்களை, இன்ஃபர்மேஷனை, டேட்டாவை சேமிக்க பயன்படுது. அந்த சேமித்த தகவலை வேணுங்கிற பார்க்க முடியும். எப்படி நம்ம நோட் புக்கில் வச்சுக்கிட்டா நம்ம வேணுங்கிற பார்க்க முடியும். அதுவும் ரொம்ப நாள் ஆச்சுன்னா அந்த நோட் புக்கை ஏதாவது தண்ணி கிண்டி பட்டா இதாகிடும், டேமேஜ் ஆகிடும். இல்லை ரொம்ப 10 வருஷம் 20 வருஷம் என்ன அடைஞ்சிடும். இது அப்படி கிடையாது. சேமித்த தகவலை வேணுங்கிறப்ப பார்க்க முடியும். கணக்கீடுகள் செய்ய இந்த எக்ஸல், MS எக்ஸல் பேர். இந்த எக்ஸல் சீட் கூட்டல், கழித்தல், நிறைய அந்த மேத்தமேட்டிக்ஸ் ஒர்க்கு நிறையா பண்ண முடியும், கணக்கீடு செய்ய முடியும். சேமித்து வைத்திருக்கும் தகவலை பிரிண்ட்டு, அந்த கம்ப்யூட்டர் பிரிண்ட் எடுக்க முடியும். அது டெக்ஸ்ட் பிரிண்ட்டாக இருக்கலாம், இல்லை டேபிள் பிரிண்ட்டாக இருக்கலாம், இல்லை ஃபோட்டோ பிரிண்ட்டாக இருக்கலாம். எது இருந்தாலும் கம்ப்யூட்டர்லேருந்து பிரிண்ட் எடுத்துக்க முடியும். புத்தகம் மற்றும் பத்திரிகைகள் வெளியிடவும் இந்த கம்ப்யூட்டர் அடித்து தான் புத்தகத்தை வெளியிட முடியும். பத்திரிகைகள், எல்லா பத்திரிகை, அது எந்த பத்திரிகைனாலும் சரி, கல்யாண பத்திரிக்கை, காதுகுத்து பத்திரிக்கை, இல்லை நாளிதழ்கள், வார இதழ்கள், இந்த மாதிரி எல்லா பத்திரிகை வெளியிடுறதுக்கும் இந்த கம்ப்யூட்டர் இருந்தால் தான் முடியும். நான் பேசுவதை பதிவு செய்யும். இப்போ நானே கம்ப்யூட்டர் மூலிமா தான் பதிவு செஞ்சுட்ருக்கேன். நான் பேசுகிறத ரெக்கார்ட் பண்ணி உங்களுக்கு அனுப்பிச்சிட்ருக்கிறேன். அப்போ இது மாதிரி பேசுகிறத ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு, வீடியோ எடுப்பதற்கும், இப்போ நம்ம கம்ப்யூட்டருக்குள்ள எல்லாம் வீடியோ உங்களுக்கு வருது யூடியூப்பில், அதுக்கும் இந்த லேப்டாப்போ இல்லை இந்த கம்ப்யூட்டரோ பயன்படுது. பதிவு செய்த வீடியோவை எடிட் செய்வதற்கு, சில இதை எடிட் செய்யணும். இந்த கம்ப்யூட்டர் நம்ம என்ன தான் வீடியோ ஆடியோ எடுத்தாலும் நிறைய மிஸ்டேக் இருக்கும். அதை எடிட் பண்ணு, இல்லை வீடியோ லெங்க்த்தாக இருக்கும், அந்த லெங்க்த்தை குறைக்கிற மாதிரி எடிட் பண்ணால் தான் அதை திரையிலோ இல்லை சமூக ஊடகங்களை வெளியிட முடியும். அதற்கும் இந்த கம்ப்யூட்டர் பெரிதும் பயன்படுகிறது. வங்கிகளில் தரவுகளை சேமிக்கவும் அவற்றை சரிபார்க்கவும் பயன்படுது. பேங்க்கில் எல்லா இதுலேயும் எல்லா பேங்க் எம்ப்ளாயிஸ்ன்னு பார்த்தீங்கன்னா அவங்க டேபிள் முன்னாடி கம்ப்யூட்டர் வச்சும் ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க. அதெல்லாம் இந்த பேப்பர் அண்ட் பென் ஒர்க்லாம் எப்பயோ முடிஞ்சு போன காலம் மாதிரி இருக்குது. எல்லாம் இப்போ கம்ப்யூட்டரில் தான் எல்லாத்தையும் இன்ஃபர்மேஷனையும், டேட்டாவையும், தரவுகளையும் ஸ்டோர் பண்ணிட்டு இருக்கிறாங்க. வேணுங்கிறப்ப அதை எடுத்து பார்த்துக்கிறாங்க, சரி பார்த்துக்கிறாங்க. கல்லூரி மற்றும் பள்ளிகளில் மாணவர்கள் பற்றிய தரவுகளை சேமிக்கவும் அதை ஆன்லைனில் வேறு இடத்திற்கு அனுப்பவும் பயன்படுகிறது. காலேஜ், ஸ்கூலில் அதை மாணவர்கள் பற்றிய டேட்டா, அவங்களுடைய பயோடேட்டா, அவங்க பற்றிய தரவுகள், என்ன ரிசல்ட்டு, என்ன மார்க் வாங்கியிருக்கான், பசங்க எப்படி இருக்கிறாங்க, அவங்களுக்கு ப்ராக்ரஸ் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி ஸ்கூலு, காலேஜில் மாணவர்களுடைய தரவுகளை சேமிக்கவும், அதை வேறு யூனிவர்சிட்டிக்கோ இல்லை டைரக்டரேட் ஆஃபீஸுக்கோ அந்த தரவுகளை அனுப்புறதுக்கும் இந்த கணினி ரொம்ப பயன்படுது. கணினியானது மருத்துவத்துறை, விண்வெளித்துறை, பத்திரப்பதிவுத்துறை, சுற்றுச்சூழல் துறை, வானிலை ஆய்வறிக்கை, இயற்கை பேரிடர், அறிவியல் ஆராய்ச்சி என எல்லா துறைகளிலும் கணினி பயன்படுத்தப்படுகிறது. எல்லா டிபார்ட்மெண்ட்லையும், நான் சில டிபார்ட்மெண்ட் தான் சொல்லியிருக்கேன், இதை சொல்லாத எல்லா டிபார்ட்மெண்ட்லேயும் கணினிங்கிறது
ஃபுல்லாக வந்து ஆக்கிரமிச்சிருக்கு. கணினி இல்லாத துறையே இல்லை அப்படிங்கலாம். அதனால் நான் குறிப்பிட்டது மருத்துவத்துறை, விண்வெளித்துறை, பத்திரப்பதிவுத்துறை, சுற்றுச்சூழல் துறை, வானிலை ஆய்வறிக்கை, இயற்கை பேரிடர், அறிவியல் ஆராய்ச்சி அப்படின்னு எல்லா துறையிலும் கணினி பயன்படுத்துன்னு சொல்லியிருக்கிறேன். இது இல்லாத எல்லா துறையிலுமே கணினியானது பயன்படுத்தப்படுகிறது. எதிலும் கணினி, எங்கும் கணினி, எப்போதும் கணினி. இதுதான் இன்றைய நிலை. இன்றைக்கி நிலை எப்படி இருக்குன்னா, எதிலும் கணினி, எல்லாத்துக்குமே கணினி தான் பயன்படுத்துகிறாங்க. எங்கும் கணினி, எங்கே பார்த்தாலும் கம்ப்யூட்டர் தான் இருக்குது. எப்போதும் கணினி, எப்போ பார்த்தாலும் வீட்டில் யாரும் டெஸ்க்டாப்போ இதோ வச்சுருந்தாங்கன்னா கம்ப்யூட்டர் தான் உட்காந்துருக்கிற மாதிரி இருக்குது. இதுதான் இன்னைய நிலையாக இருக்குது. இது கணினி உலகம். இது வந்து கம்ப்யூட்ரு வேர்ல்டு, டிஜிட்டல் வேர்ல்டு. இந்த உலகத்தில் நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம். ஆதலால் நாமும் கணினியை பயன்படுத்த கற்றுக்கொள்வோம், நமது வாழ்வில் முன்னேறுவோம். அதனால் பொதுமக்கள் அனைவரும் கம்ப்யூட்டரை பயன்படுத்த வேண்டும், கம்ப்யூட்டரின் பயன்களை அறிய வேண்டும் என்ற நல்ல எண்ணத்தோடு இந்த வீடியோவை வெளியிடுகிறோம். அதனால் தொடர்ந்து இந்த ஒவ்வொரு வீடியோவும் பாருங்கள். கம்ப்யூட்டருடைய தகவல்களை, கம்ப்யூட்டரை பற்றிய அறிவை பெருக்குங்கள். கம்ப்யூட்டர் மூலமாக டைப் செய்யவும், பிரிண்ட் எடுக்கும் கற்றுக்கொள்ளுங்கள் என்று கூறி வாங்க இன்னும் கம்ப்யூட்டரை பற்றி தெரிஞ்சுக்கலாம். இப்போ கம்ப்யூட்டரின் வகைகள் பார்த்தீங்கன்னா 2 டைப் தான் மெயினாக. டெஸ்க்டாப் கம்ப்யூட்டர், இன்னொன்று பார்த்தீங்கன்னா வந்து லேப்டாப் கம்ப்யூட்டர். ஃபஸ்ட்டு டெஸ்க்டாப் கம்ப்யூட்டர்னா என்னன்னு பார்க்கலாம். டெஸ்க்டாப் கம்ப்யூட்டர்னா டெஸ்க்டாப் மேசை கணினி. கம்ப்யூட்டர் என்பது மேசை மீது டெஸ்க்கு கம்ப்யூட்டரை வைத்துக்கொண்டு ஒரே இடத்தில் இருந்து கம்ப்யூட்டர் இயக்கும் முறைக்கு டெஸ்க்டாப் கம்ப்யூட்டர் பேர். கம்ப்யூட்டர் வந்து 2 வகையாக இருக்குது. ஒன்று வந்து டெஸ்க்டாப் கம்ப்யூட்டர், இன்னொன்று லேப்டாப்னு பேர். இந்த டெஸ்க்டாப் கம்ப்யூட்டர், டெஸ்க்னா டேபிள், அந்த டேபிள் மேலே கம்ப்யூட்டரை வச்சு ஒரே இடத்துல உட்காந்து டைப் அடித்து அந்த கம்ப்யூட்டரில் ஒர்க் பண்ணோம்னா அந்த மாதிரி கம்ப்யூட்டருக்கு பேர் வந்து டெஸ்க்டாப் கம்ப்யூட்டர்னு பேர். இந்த வகை கம்ப்யூட்டரில் மானிட்டர், கீபோர்டு, மவுஸ், CPU போன்ற சாதனங்கள், அதாவது கம்ப்யூட்டர் உபகரணங்கள் தனித்தனியாக இருக்கும். இவைகளை தகுந்த ஒயர்கள், அதாவது பவர் கார்டு மூலம் தொடர்புபடுத்தி மின்சாரத்துடன் கனெக்ஷன் கொடுத்து இயங்கும் அமைப்பு உடையது. அதாவது இது மானிட்டரு, இது மவுஸு, இது கீபோர்டு, இது CPU, இதெல்லாம் தனித்தனியாக இருக்கும். இது எல்லாத்தையும் அந்த பவர் கார்டை கொடுத்து கனெக்ஷன் கொடுத்து கடைசியில் வந்து சுவிட்சில் அந்த கரண்ட் சுவிட்சில் வந்து கனெக்ஷன் கொடுத்து அங்கேருந்து பவர் எடுத்து யூஸ் பண்ணுற அந்த மெத்தடுக்கு பேர் தான் டெஸ்க்டாப் கம்ப்யூட்டர்னு பேர். இது எல்லாமே டெஸ்க்கு மேலே டேபிள் மேலே வச்சு ஒர்க் பண்ணணும். ஒரே இடத்துல தான் இருந்து ஒர்க் பண்ண முடியும். இந்த கம்ப்யூட்டரை வேறு இடத்துக்கு நகர்த்தலாம், ஆனால் தூக்கிக்கிட்டு வெளியூருக்கோ வெளியிலையோ எடுத்துக்கிட்டு போக முடியாது. ஏன்னா தனித்தனியாக இருக்குது, சைஸும் பெருசாக இருக்குது. கம்ப்யூட்டர் இது இருக்குது, மானிட்டர் இருக்குது. மானிட்டர் அப்படியே எடுத்துகிட்டு போகணுன்னா ஏதாவது அந்த ஸ்க்ரீன் வந்து உடஞ்சிரும். அப்போ ஏதாவது ஃபுல்லாக பேக் பண்ணி தான் எடுத்துகிட்டு போகணும். CPU அப்படி தான், உள்ளார் வந்து முக்கியமான மதர் போர்டு, அந்த ஹார்ட் டிஸ்க்லாம் இருக்குது. அப்போ டேமேஜ் ஆகிடும். அப்போ இதையும் கவர் பண்ணு, எல்லாத்தையும் கவர் பண்ணி எடுத்துகிட்டு போனால் ரொம்ப லெபரியஸ் ஒர்க்கு, ரொம்ப கடினமான ஒர்க்கு. அதனால் இது வெளியில் எடுத்துகிட்டு போக முடியாது. இந்த டெஸ்க்டாப் கம்ப்யூட்டரை ஒரு இடத்துல வச்சுக்கிட்டு டேபிள் மேலே வச்சுக்கிட்டு தான் ஒர்க் பண்ண முடியும். ஒரே இடத்துல இருந்துக்கிட்டு கம்ப்யூட்டரில் ஒர்க் பண்ணால் அந்த டேபிள் மேலே வச்சுக்கிட்டு இந்த CPU, மானிட்டர், மவுஸு, இந்த கீபோர்டு எல்லாம் தனித்தனியாக இருந்து அந்த பவர் கார்டு மேலே கனெக்ஷன் கொடுத்து டேபிள் மேலே வச்சு ஒரே இடத்துல ஒர்க் பண்ணால் அது பேர் வந்து டெஸ்க்டாப் கம்ப்யூட்டர் பேர். இவ்வகை கம்ப்யூட்டர் மேலே குறிப்பிடப்பட்ட கம்ப்யூட்டர் பகுதியில் தனித்தனியாக உள்ளதோடு அவைகள் ஒன்றோடு ஒன்று ஒயர்கள் மூலம் இணைப்பும் கொடுக்கப்பட்டுள்ளது. எனவே இவைகளை எளிதாக வெளியில் எடுத்து சென்று அதில் வேலை செய்ய முடியாது. இந்த கம்ப்யூட்டர் வேலை செய்ய மின்சார கனெக்ஷன் தேவைப்படும். இதுக்கு வந்து மின்சாரமும் தேவைப்படும். ரைட்டுங்களா? இது இங்கிலீஷில் பார்த்து என்ன சொல்கிறாங்க? ஏ டெஸ்க்டாப் கம்ப்யூட்டர் இஸ் எ பர்சனல் கம்ப்யூட்டர் டிசைன்ட் ஃபார் யூஸ் இன் ஏ ஸ்டேஷனரி லொக்கேஷன். ஸ்டேஷனரி ஒரே இடத்துல உட்காந்து கம்ப்யூட்டர் ஒர்க் பண்ணுற அந்த கம்ப்யூட்டருக்கு பேர் வந்து டெஸ்க்டாப் கம்ப்யூட்டர் பேர். Typically on a desk or table. It consists of a separate components like a monitor, keyboard, mouse and a tower or chassis containing CPU and other hardware. எல்லாம் தனித்தனியாக இருக்கும். பவர் கார்டு கொடுத்து கனெக்ஷன் கொடுத்து. Unlike laptops, desktops are not portable and rely on a physical connection to a monitor and other peripherals. இதை வந்து ஒரு இடத்துல நவுத்தி, அதாவது வேறு இடத்துல கொண்டு போய் ஒர்க் பண்ண முடியாது. ஒரே இடத்துல இருந்துட்டு தான் ஒர்க் பண்ண முடியும். அந்த மாதிரி கம்ப்யூட்டருக்கு பேர் வந்து டெஸ்க்டாப் கம்ப்யூட்டர்னு பேர். ரைட்டுங்களா?
இது ஒரு டெஸ்க்டாப் கம்ப்யூட்டர் தான். இந்த டெஸ்க்டாப் கம்ப்யூட்டர் தான். இது வந்து ஸ்க்ரீனு, இது வந்து CPU, இது வந்து மவுஸு, இது மவுஸ் பேடு, இது கீபோர்டு, இது ஸ்பீக்கர். உங்களுக்கு தெரிஞ்சதுக்கோசம் கொடுத்துருங்க. எப்படி வந்து பவர் கார்டு மூலிமா கனெக்ஷன் கொடுத்து தான் இந்த கம்ப்யூட்டரில் ஒர்க் பண்ண முடியும். ஒரே இடத்துலேருந்து தான் ஒர்க் பண்ண முடியும். எல்லாம் தனித்தனியாக இருக்குது. அந்த கம்ப்யூட்டருடைய பெரிஃபரல்ஸ், அந்த கம்ப்யூட்டருடைய உபகரணங்கள்லாம் தனித்தனியாக இருக்குது. இது எல்லாத்தையும் ஜாயின் பண்ணி பவர் கனெக்ஷனுக்கு கனெக்ட் பண்ணி அதுக்கப்புறம் தான் ஒர்க் பண்ண முடியும். இதுக்கு பேர் வந்து டெஸ்க்டாப் கம்ப்யூட்டர்னு பேர். அடுத்த கம்ப்யூட்டர் பார்த்தீங்கன்னா லேப்டாப் கம்ப்யூட்டர். இந்த லேப்டாப் கம்ப்யூட்டர் பார்த்து இப்போ நிறைய அதில் மாடல்லாம் இருக்குது. அது நம்ம சொல்லிகிட்டே போகலாம். இருக்கான் இது இருக்குது, ஆப்பிள் இருக்குது, டெல் இருக்குது, லினோவா இருக்குது, ஆசர் இருக்குது, ஹெச்பி இருக்குது, ரைட்டுங்களா, ஆசஸ் இருக்குது. இப்படி நிறைய கம்ப்யூட்டர் இருக்குது. அந்த லேப்டாப் இருக்குது, கம்ப்யூட்டர் இருக்குது. அதனால் நம்ம அந்த பிராண்ட்லாம் இப்போ நம்ம சொல்லவில்லை. மொத்தம் 2 தான். ஒன்று வந்து ஒரு கம்ப்யூட்டர் வந்து டெஸ்க்டாப் கம்ப்யூட்டரு, இன்னொன்று லேப்டாப் கம்ப்யூட்டர். இந்த லேப்டாப் கம்ப்யூட்டர்னா லேப்டாப் என்ற நோட்புக் கம்ப்யூட்டர், நோட்புக் மாதிரி இருக்கும். இந்த லேப்டாப்புங்கிறது, இந்த லேப்டாப் கம்ப்யூட்டர் வந்து நோட்புக் சைஸில் இருக்கும். லேப்டாப் என்ற நோட்புக் கம்ப்யூட்டர் மடிக்கணினி என்று தமிழில் அழைக்கப்படுது. மடிக்கணினா மடித்து வச்சுக்கலாம், மடிக்க முடியும். அந்த கணினினா கம்ப்யூட்டரு, மடிக்கணினா மடிக்கக்கூடிய ஒரு கணினி. அதை மடித்து நம்ம இந்த வகை கம்ப்யூட்டர் மானிட்டர், கீபோர்டு, CPU போன்ற அனைத்து கணினி பாகங்களும் உட்புறமாக இணைக்கப்பட்டு ஒரே பெட்டியில் எளிதாக வெளியில் எடுத்து சென்று வேலை பார்க்குமாறு சிறிய அளவில் உருவாக்கப்பட்டுள்ளது. இது எல்லாம் இப்போ அதே தான். கீபோர்டு இருக்குது, மானிட்டர் இருக்குது, CPU இருக்குது. எல்லாம் வந்து அந்த சின்ன அந்த நோட் புக் மாதிரி உள்ள சைஸ் அந்த பெட்டியிலே வந்து எல்லாத்தையும் கனெக்ஷன் பண்ணி கொடுத்துட்றாங்க. நம்ம வந்து அந்த ஈஸியாக நம்ம வந்து மடிக்கவும் முடியும். அது பேக்கில் எடுத்துக்கிட்டு வெளியில் போய் ஒர்க் பண்ண முடியும். லேப்டாப் கம்ப்யூட்டர் ஆனது எடை குறைவாக இருப்பதாலும், வெயிட் கம்மியாக இருக்கும், அதை விட எளிதாக மடித்து பையில் வைத்துக்கொண்டு வெளியிடங்களுக்கு எடுத்து செல்ல வசதியாக இருப்பதாலும் ஈஸியாக மடித்து பேக்கில் வச்சுக்கிட்டு வெளியில் எடுத்துகிட்டு போகலாம், அங்கே போய் ஒர்க் பண்ணலாம். உலகில் எந்த பகுதியிலிருந்தும் மற்றவர்களுடன் தொடர்பு கொள்ள முடியும். அதில் நம்ம லேப்டாப் வச்சுட்டு ஒரு டூர் போகிறோம், இல்லை எங்கிட்ட வெளிநாடு போகிறனாலும் லேப்டாப் வச்சுட்டு போனால் அங்கேருந்து ஒரு இன்டர்நெட் மூலிமா மெசேஜ் அனுப்புறதுக்கு, நம்ம பார்த்த இடத்துல வெளியில் அனுப்புறதுக்கு, ஒரு எமர்ஜென்சிக்கு கான்டாக்ட் பண்ணுறதுக்கு இந்த லேப்டாப் மூலிமா நம்ம கான்டாக்ட் முடியும். ஆனால் டெஸ்க்டாப்பை நம்ம இவ்வளோ தூரம் எடுத்துகிட்டு போக முடியாது. வெயிட் அதிகமாக இருக்கும், லக்கேஜ் அதிகமாக இருக்கும். ஆனால் லேப்டாப் வந்து வெயிட்டு கம்மி, சின்ன பாக்ஸாக இருக்குது, மடிக்க முடியும், பேக்கில் வச்சுட்டு போக முடியும். அதனால் இது வந்து லேப்டாப் வந்து எல்லா மக்களும் அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க. தொடர்பு கொள்ள முடியும், அல்லது கணினி மூலமாக செய்ய வேண்டிய அன்றாட பணிகள் செய்ய முடியும். அதனால் லேப்டாப் கம்ப்யூட்டர் அதிக அளவில் மக்கள் பயன்படுது. அதனால தான் இந்த ஒரு ரீசனால், இந்த ஒரு காரணத்தினால, இவ்வளோ அட்வான்டேஜ் இருக்கிறதுனால அந்த டெஸ்க்டாப்பை விட இந்த லேப்டாப் வந்து எல்லாத்துக்கும் பயன்படுது. அது இந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா இப்போ ஆன்லைன் ஒர்க் ஃப்ரம் ஹோம்ங்கிறாங்க, வீட்டில் உட்காந்து ஒர்க் பண்ணலாங்கிறாங்க. அது ஒர்க் ஃப்ரம் ஹோம் கூட அவுடேட்டட் என்னது? ஒர்க் ஃப்ரம் ஹோம்னா இந்த வீட்டிலேருந்து வேலை பாருன்னு அவங்க சொல்ல, ஒர்க் ஃப்ரம் ரிமோட்னு கொடுத்துட்றாங்க. ரிமோட்னு எங்கே வேணாலும் நீ ஒர்க் பண்ணு. இப்போ உதாரணத்துக்கு ஊர் வந்து சென்னை இருக்குது, சென்னையிலேருந்து ஒருத்தர் வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோமில் ஒர்க் பண்ணுறாரு. அவர் ஊட்டிக்கு போகிறாரு. ஊட்டிக்கு இந்த லேப்டாப் எடுத்துகிட்டு போயிட்டா ஊட்டிலேருந்தே அந்த ஒர்க்கை அவர் வந்து கண்டினியூ பண்ணலாம். அதனால் ஒர்க் ஃப்ரம் ஹோம்னே கிடையாது, ஒர்க் ஃப்ரம் ரிமோட்டு. எந்த ஏரியா வேண்டாலும் ஒர்க் ஃப்ரம் எனிவேர். அப்படி ஆகி போச்சு உலகம். ஒரு லேப்டாப் வச்சுருந்தா நம்மளுடைய ஒர்க்கை, ஆஃபீஸ் டியூட்டியை எங்கேருந்து வேணாலும் பண்ண முடியும். அந்த ஒர்க் ஃப்ரம் ஹோம்ங்கிற அந்த இதில், அந்த கேட்டகரியில் ஜாயின் பண்ணால் நம்ம எந்த உலகத்தில் எந்த மூலையில் இருந்தாலும் நம்ம வந்து ஒர்க் பண்ண முடியும். அந்த அளவுக்கு இந்த லேப்டாப்புங்கிறது பயனுள்ளதாக இருக்குது. இப்போ இங்கிலீஷில் சொன்னால் என்ன சொல்கிறாங்க? லேப்டாப் ஆல்சோ நோன் ஆஸ் ஏ நோட்புக் ஆர் லேப்டாப் கம்ப்யூட்டர் இஸ் ஏ போர்ட்டபிள் கம்ப்யூட்டர். போர்ட்டபிள்னு எடுத்து போகக்கூடியது. நம்ம எங்கே எடுத்து போகிறோமோ, எங்கே போகிறோமோ அங்கே எடுத்து போக முடியாது, எடுத்து போகக்கூடியது. லேப்டாப் கம்ப்யூட்டர் இஸ் எ போர்ட்டபிள் கம்ப்யூட்டர் டிசைன்டு ஃபார் யூஸ் ஆன் தி கோ. நம்ம வெளியே போகும்போது எடுத்துகிட்டு போகிறதுக்கோசரம் இது டிசைன் செய்யப்பட்டது. இட்ஸ் டிப்பிக்கலி ஸ்மாலர், ரொம்ப சின்னதாக இருக்கும். அண்ட் மோர் லைட் வெயிட், ரொம்ப லைட் வெயிட்டாக இருக்கும். ஒரு 1 kg இல்லை 2 kgக்குள்ளே தான் இருக்கும். தேன் ஏ டெஸ்க்டாப் கம்ப்யூட்டர் மேக் இட் ஈஸி டு கேரி அண்ட் யூஸ் இன் வேரியஸ் லொக்கேஷன்ஸ். எந்த லொக்கேஷன்ஸ் வேண்டாலும் இந்த லேப்டாப் கம்ப்யூட்டரை நம்ம பயன்படுத்த முடியும். இதுதான் இந்த வீடியோவில் கம்ப்யூட்டர்னா என்ன, கம்ப்யூட்டர் இதுக்கெல்லாம் பயன்படுது, கம்ப்யூட்டரு எத்தனை வகை, அது என்னென்னு பார்த்தோம். கம்ப்யூட்டருடைய வகைகள் பார்த்தீங்கன்னா 2. ஒன்று பார்த்தீங்கன்னா டெஸ்க்டாப்பு, இன்னொன்று பார்த்தீங்கன்னா லேப்டாப்பு. டெஸ்க்டாப்னா இந்த கம்ப்யூட்டர் வந்து மானிட்டரு,
கீபோர்டு, மவுஸு, CPU இதெல்லாம் தனித்தனியாக இருக்கும். பவர் கார்டு மூலிமா எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணி கரண்ட்டில் கனெக்ஷன் கொடுத்து அந்த ஒரே இடத்துல டேபிள் மேலே வச்சுக்கிட்டு ஒரே இடத்துல தான் ஒர்க் பண்ண முடியும். அந்த கம்ப்யூட்டர் வந்து ஸ்டேஷ்னரி கம்ப்யூட்டர், ஒரே இடத்துல இருந்து தான் ஒர்க் பண்ணக்கூடிய அந்த மாதிரி கம்ப்யூட்டர் பேர் வந்து டெஸ்க்டாப் கம்ப்யூட்டர் பேர். அதே இந்த லேப்டாப் கம்ப்யூட்டருங்கிறது வந்து ஒரு சின்ன சைஸில் இருக்கும், நோட் புக் சைஸில் இருக்கும். நம்ம அது எங்கே வேணாலும் எடுத்துக்கிட்டு போகலாம். லைட் வெயிட்டாக இருக்கும், மடிக்க முடியும், பேக்கில் வச்சுட்டு போக முடியும். அதனால் நம்ம இந்த லேப்டாப் கம்ப்யூட்டர் வந்து எந்த இடத்துல வேணாலும் ஒர்க் பண்ண முடியுங்கிறதுனால இப்போ எல்லாமே அதை யூஸ் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. அப்புறம் அதோட இன்னொரு அட்வான்டேஜ் என்ன, இதுக்கு பவர் சப்ளை வந்து நம்ம பவர் இருக்கிறப்ப பவரில் போட்டு ஒர்க் பண்ணலாம், அந்த கரண்ட்டில் போட்டு ஒர்க் பண்ணலாம். இது வந்து உள்ளார பேட்ரி இருக்குது, அதில் சார்ஜ் ஆகிட்டே இருக்கும். பவர் நின்று போனாலும் ஆனால் இந்த இதில் வந்து நம்ம ஒர்க் பண்ண முடியும். அதுவும் ஒரு அட்வான்டேஜ். நிறைய அட்வான்டேஜ் இருக்குது. டெஸ்க்டாப்புக்கும் லேப்டாப்புக்கும் என்னென்ன அட்வான்டேஜ்னா, அது ஒரு அந்த பெரிஃபரல்ஸ் அதனுடைய உபகரணங்களை தனித்தனியாக இருக்கும். ஒன்று வந்து வெயிட்டாக இருக்கும். இது வந்து எல்லாம் சின்னதாக இருக்கும். ஒரு சின்ன அந்த நோட் புக் சைஸ் உள்ள பெட்டியில் எல்லாத்தையும் போட்டு கனெக்ட் பண்ணி காம்பேக்டாக வச்சுருவாங்க. அதனால் வந்து ஈஸியாக இருக்கும், லைட் வெயிட்டாக இருக்கும், ஃபோல்டு பண்ண முடியும், மடிக்க முடியும். அந்த இதில் டெஸ்க்டாப்பில் வந்து இது மடிக்க முடியாது, வெளியில் எடுத்துகிட்டு போனால் ரொம்ப சிரமம். இது வெளியிலையும் எடுத்துகிட்டு போக முடியும். எந்த வெளிநாடு போனாலும் இதை நம்ம பேக்கில் கேரி இந்த இதில் நம்மளுடைய டூரிஸ்ட் பேக் அந்த பேக்கில் வச்சு நம்ம போனோம்னா அங்கேருந்து ஒர்க் பண்ண முடியும். அதனால் அந்த டெஸ்க்டாப்பை விட இப்போ இளைஞர்கள் இந்த மாதிரி லேப்டாப்பை தான் விரும்பி வாங்குகிறாங்க. அது டெஸ்க்டாப்பை விட விலையும் கூட. அதனால் மக்கள் விலையே கூட இருந்தாலும் அதை இளைஞர்கள் வாங்கி கம்ப்யூட்டர் ஆஃபீஸுக்கும் மற்ற ஒர்க்குக்கும் பயன்படுத்துகிறார்கள். நீங்களும் இதுபோல் டெஸ்க்டாப் மற்றும் லேப்டாப் இவைகளை தெரிந்து கொண்டு கண்டிப்பாக உங்கள் வீட்டில் இது வந்து டிஜிட்டல் வேர்ல்டு, அதாவது கம்ப்யூட்டர் வேர்ல்டு, அதாவது கணினி உலகம். இந்த கணினி உலகத்தில் ஒவ்வொரு வீட்டிலும் ஒரு கம்ப்யூட்டர் இல்லைன்னா ஒரு லேப்டாப் கண்டிப்பாக இருக்குன்னு உடனடியாக உங்களிடம் கம்ப்யூட்டரோ லேப்டாப்போ இல்லை என்றால் உடனடியாக புதிதாகவோ அல்லது செகண்ட் ஹேண்ட்ஸ் இரண்டாவதாக வாங்கி கம்ப்யூட்டரை கற்றுக்கொள்ளுங்கள். உங்கள் வாழ்வை முன்னேற்றுங்கள், உங்கள் வாழ்வை வளமாக்குங்கள் என்று கூறி இந்த வீடியோவை இத்துடன் முடிக்கின்றேன். நன்றி, வணக்கம்.